ஒரு ஆர்ஓ வாட்டர் பேஸ்ட் எனக்கு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு பேசிக் ஆர்ஓ மாடல் தான். டேங்க் வந்து ஸ்டோரேஜ் வந்து டிட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாடல். இது வந்து வெளியில் எடுத்து நான் காமிக்கிறேன். அக்வா மார்க்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு பேசிக் மாடல். டேங்க் வந்து தண்ணி ஸ்டோர் ஆகிற டேங்க் வந்து டிட்டாச் பண்ணுற மாதிரி மாடல் வந்துட்டு. இது வெளியில் எடுத்து நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். 9 லிட்டர் ஸ்டோரேஜ் வரும். 1 ஹவருக்கு 12 to 15 லிட்டர் எடுத்துக்கலாம். எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னா இந்த இடத்துலாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து அவுட்டர் சைடு தான் வந்துட்டு. இது வந்து ஒரு கோயில், அவங்க யூஸ் பண்ணுற மடம். இது வந்துட்டு அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் வந்துட்டு. இது தூத்துக்குடி போகிற வழியில் தெந்திருப்பெருன்னு ஒரு ஊர். அந்த ஊரில் தான், அந்த ஊரில் உள்ள ஒரு பெருமாள் கோயில். அந்த கோயிலுக்கு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வந்துட்டு. இந்த இடத்துல தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஹீட்டருக்கு இங்கேருந்து லைன் எடுத்துருக்காங்க. இதில் தான் நம்ம வால் செட்டு போட்டு எடுக்க போகிறோம். இதுக்கடையில் வால் செட் போட்டு அதுக்கப்புறம் ஹீட்டரும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஆர்ஓக்கு தனியாக இங்கேருந்து லைன் எடுத்து ஆர்ஓக்கு இங்கேருந்து தனியாக லைன் எடுத்து கொடுத்துருவோம். பவர் சப்ளை இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடம் ஓப்பன் பிளேஸ் தான் வந்துட்டு. ஆனால் இதில் தான் ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அவங்க இதுதான் காமனாக யூஸ் பண்ணுற இடம், அது இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. அதில் உள்ள டிமெரிட்ஸ்லாம் சொல்லிவிட்டேன் அவங்களுக்கு வந்துட்டு. ஏன்னா அவங்க வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இதில் இப்போ ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு. ஓகே, வாங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வந்து பேசிக் ஆர்ஓ மாடல் தான். 5 ஸ்டேஜ் பியூரிஃபிகேஷனு. 9 லிட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வரும். 1 ஹவருக்கு வந்து 12 to 15 லிட்டர் வந்து நம்ம வாட்டர் வந்து எடுத்துக்கலாம். ஸ்டோர் ஆகுது 9 லிட்டர் ஸ்டோர் ஆகும். 5 ஸ்டேஜ் பியூரிஃபிகேஷன். வெளியில் ப்ரீ ஃபில்டர், உள்ள ப்ரீ கார்பன், செடிமெண்ட், மெம்பரேனு, போஸ்ட் கார்பன் சொல்லி உள்ள 4 ஃபில்டர் வரும். இது வந்து பேக் சைடில் வந்து என்னென்ன ஃபில்டர்ஸ் இருக்குது, என்ன பம்ப் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது ஓப்பன் பண்ணி நான் வந்து காமிக்கிறேன். அப்போ இது வந்து ப்ரீ ஃபில்டர் செட்டு. இது வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதோட கிளாம்ப் மாட்டி இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ப்ரீ ஃபில்டர் செட்டு. 5 மைக்ரான் ஃபில்டர் சொல்லுவாங்க. இது வந்துட்டு இது கிளாம்பு. இந்த ஹெட்டில் மாட்டி இந்த ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. 2 கனெக்டர் இருக்குது இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இது டஸ்ட் ஃபில்டர் சொல்லுவாங்க. 5 மைக்ரான் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அதாவது 5 மைக்ரான் சைஸ் அளவுள்ள டஸ்ட் வரைக்கும் இது வந்து ஃபில்டர் பண்ணும். அதுக்கு கீழே உள்ள டஸ்ட்டு பண்ணாது. அந்த 5 மைக்ரான் அளவுள்ள டஸ்ட் வரைக்கும் இது வந்து ஃபில்டர் பண்ணும். இது பாலிப்ரொபிலீன் மெட்டீரியலில் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி நான் கலட்டணும்? நான் சொல்றேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் சொல்லி தரேன். சரி சரி சரி. எல்லாம் முடிச்சிட்டு நான் ஃபைனலா உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க அவர்கிட்ட வேணாலும் காமிச்சு விட்டுருங்க. ஏன்னா நான் இப்ப கலந்து வேணாம். நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது நான் ஈஸியா தான் இருக்குது. ஆப் எடுத்துட்டு அப்படியே தூக்குனா போதும். சரி, ரைட். இதுல ஈஸியா உங்களுக்கு டச் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓ சரி. இது எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு ஃபுல் இன்ஸ்டாலேஷன் முடிச்சிட்டு உங்களுக்கு நான் சரி. வாட்டர் லைன்லாம் பாத்துக்கிட்டீங்கல்ல? இது எங்க எடுக்கணும்? பாத்துட்டேன் சார். இதுல இருந்து எடுத்துக்கலாம். இதுல இருந்து எடுத்து ஹீட்டர் அப்படியே நீங்க எப்பவும் போல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இடையில மட்டும் ஒரு வால் செட் போட்டு நாங்க எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஹைட்ல வருமா? இது எங்க வைப்பீங்க? வைக்கிறது
ஹைட் இங்க இந்த இடத்துல வைக்கணும். ஹைட் உங்களுக்கு எவ்வளவு ஹைட் வேணும்னு வச்சுக்கலாம். சரி எவ்வளவு ஹைட்ல போதும். மிஷின் கொஞ்சம் எவ்வளவு ஃப்ரண்ட்ல வரும் ஓகேங்களா? ஆமா ஸ்டாண்ட் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஓ ஓகே. மிஷின் இவ்வளவு ஃப்ரண்ட்ல வரும். ஓகேங்களா? அதனால நீங்க ஆள் போகும்போது பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. மேல தள்ளி வச்சா டிஸ்டர்ப் விட்டா தான யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு டேப் மேல போயிடும். ஆமா ஆமா ஆமா. அதனால இந்த இடத்துல அங்கேயே வைங்க. ஃபிக்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லது. யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். நீங்க இங்க ஆள் போகும்போது வரும்போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமா கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அது மேல இருக்கனால நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்ல. ஆமா இதுவும் மேல தள்ளி வைக்கலாம். இது சின்ன காம்பாக்டான மிஷின் தான். சின்ன உங்க டேப் மேல போயிடும். தண்ணி குடிக்கிறது கஷ்டம் ஆயிடும். ஓகே. இங்க வச்சா ரைட் அங்கேயே வைங்க. யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். சரி. கொஞ்சம் போகும்போது வரும்போது அது கொஞ்சம் பாத்துக்கிட்டு. இந்த ஃப்ளோரசன்ட் ஸ்டிக்கர் மாதிரி ஏதாவது ஒட்டி விட்டோம்னா நைட்டுக்கு வந்து வெளிச்சம் தெரியும். இதுலயா? இதுல இந்த ஸ்டாண்டுல 2 சைடும் ஒட்டிட்டோம்னா அந்த சிவப்பு கலர் ஸ்டிக்கர் இருக்குல்ல, லைட் பட்டா பளிச்சுன்னு தெரியும்ல. நம்ம ஹெல்மெட்டுக்குலாம் யூஸ் பண்றோமே. எதுக்காக சொல்றீங்க? இல்ல இப்ப நைட் இங்க வந்தா தெரியாது. அதுக்காக லைட்ட போட்டாங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த ஸ்க்ரூ போட்டு இந்த கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து எங்கேருந்து இன்புட் வருதோ அதை போட்டு இந்த கிளாம்ப் வந்து நம்ம மாட்டிக்கலாம். அப்படி இன்புட் நம்ம இப்போ இந்த சைடில் பைப் இருக்குது, இந்த சைடில் பைப் இருக்குது, சவுர்லேருந்து அங்கேருந்து எடுக்க போகிறோம். அப்போ இது இன்புட் வச்சு இந்த மாதிரி நம்ம கிளாம்ப் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரி வரேன். ஓகே சார். நாலு ஸ்க்ரூ நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கிளாம்ப் இருக்கையில் வந்து இன்புட் அவுட்புட் எங்கிட்ட வருது நம்ம பார்த்து, அதாவது டியூப் அங்கே எங்கேயும் போகாமல் இருக்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கிளாம்ப் இந்த சைடு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இந்த சைடு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன் அவுட் எங்கிட்ட வருதோ நம்ம ப்ளம்பிங் எங்கிட்ட பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு நம்ம இன் அவுட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கொஞ்சம் நீட்டாக இருக்கும் டியூப் பார்க்குறதுக்கு. இது பவுல் செட்டில் மாட்டுற கனெக்டர். இதில் வந்து டெஃப்லான் போட்டு இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் லீக்கேஜ் ஆகாது. இந்த மாதிரி ஒரு 4-5 சுற்று, மேக்ஸிமம் ஒரு 10 ரவுண்ட் ஆட்டும் இது வந்து ரவுண்ட் பண்ணி சுற்றிக்கணும் டெஃப்லான். அதே மாதிரி இந்த கனெக்டர். அது மாதிரி இந்த சைடு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வால்வ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் வந்துட்டு. இது வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க, இது வந்து எஸ்எஸ்ல கொடுத்துருப்பாங்க இந்த மிஷினுக்கு.
இந்த இது வந்து கனெக்டர் சொல்லுவாங்க, இது வந்து வால்வு சொல்லுவாங்க. 1/4 வால்வு, அதாவது டியூப் சைஸ் வந்து 1/4 சைஸோட வால்வு இது வந்துட்டு. இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்குள்ளே வந்து ஒரு வாஷர் இருக்கும். அதுக்கு இந்த வாஷர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணால் நல்லது, ஆனால் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும் டியூப் மாட்ட போது. இதுதான் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற வால்வோ. இதுலேருந்து ஹீட்டர் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த இடையில ஒரு கனெக்டர் போட்டு நம்ம வால்வு வந்து பியூரிஃபையருக்கு, வாட்டர் பியூரிஃபையருக்கு எடுத்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்து ஸ்டாண்டும் இந்த ப்ரீ ஃபில்டரும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸ்டாண்டும் ப்ரீ ஃபில்டரும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸ்டாண்ட் எந்த இடத்துல வேணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், எந்த இடத்துல வேணுமோ அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். அவங்க வந்து கொஞ்சம் கீழே இறக்கியே வைக்க மாதிரி கேட்டாங்க வந்துட்டு, அப்படின்னா தண்ணி குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சார் கேட்டாங்க வந்துட்டு. அதனால் கொஞ்சம் கீழே இறக்கியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் டேங்க்கு.
இந்த 2 ஸ்க்ரூ ப்ரீ ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது. இது வந்து மிஷினோட ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது. இது வந்து 1 inch ஸ்க்ரூ யூஸ் பண்ணணும், இல்லாட்டி 2 inch ஸ்க்ரூ யூஸ் பண்ணணும். இது கிரிப்பர். இப்போ மிஷின் பேக் சைடு உள்ள கேபின் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே என்னன்னு பார்க்கலாம். வந்து இதுக்குள்ளே 4 ஃபில்டர் வரும். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. இதில் இருக்க 4 ஃபில்டர்ஸ் இதுதான் வந்துட்டு 5 ஸ்டேஜ் பியூரிஃபிகேஷன் மொத்தம். அந்த ப்ரீ ஃபில்டர் 1, அப்புறம் இதில் உள்ள 4 ஃபில்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ கார்பன் சொல்லுவாங்க வந்துட்டு. இது வந்து வாட்டரில் பேட் ஸ்மெல்லு வந்து எடுத்து கொடுக்கும். அப்புறம் செடிமெண்ட் ஃபில்டர் வந்துட்டு இதுவும் அந்த டஸ்ட்டு ஃபில்டர் மாதிரி தான். கொஞ்சம் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இதில் வந்து ஃபில்டர் ஆகும். ஃபைன் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இதில் ஃபில்டர் ஆகும். அடுத்து வந்து மெம்பரைன் வந்துட்டு இதுதான் நம்ம வந்துட்டு இப்போ லோட் பண்ண போகிறோம். மெம்பரைன் வந்துட்டு 80 GPT மெம்பரைன் இதில் யூஸ் பண்ணுவோம் வந்துட்டு. இதுக்குள்ளே இருக்க பம்பு வந்துட்டு 70 GPT இதுதான் பம்பு. உள்ளே இருக்க அந்த ப்ளூ கலர் இருக்குது எஸ்வி சொல்லுவாங்க, சோலினாய்டு வால்வு. அப்புறம் ஃபைனலாக ஆல்கலைன் ஃபில்டர் வந்துட்டு. அது இது வந்து மினரல் பர்பஸ்க்கு இந்த ஆல்கலைன் ஃபில்டர் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி இந்த மாடல் வந்து ஸ்டோரேஜ் வந்து டிட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஃப்ளோட் சென்சாரு. ஸ்டோரேஜ் வந்து இந்த மாதிரி டேங்க் வந்து ஸ்டோரேஜ் டேங்க் வந்து தனியாக எடுத்துக்கலாம் இந்த மாடலில். ஓகேங்களா, இது ஸ்டோரேஜ் வந்து தனியாக எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டிட்டாச் பண்ணுற மாதிரி இது ஸ்டோரேஜ் இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும், ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்.
வந்து இதில் தான் வந்து மெம்பரைன் லோட் பண்ணும். எப்படி லோட் பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இதில் தான் மெம்பரைன் வந்து லோட் பண்ணுவோம். எப்படி லோட் பண்ணுவோன்னு வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் மெம்பரைன். இது 8GPT மெம்பரைன். HJCன்னு ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணுறோம். இது நல்லா இருக்கும். இந்த பிராண்ட் வந்துட்டு இது 1 ஹவருக்கு 12 to 15 லிட்டர் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ண மாட்டார் வந்துட்டு. 8GPT மெம்பரைன். இது வந்து அப்படியே இது உள்ள லோட் பண்ணுறோம். இதுக்குள்ள ஒரு ஓரிங் இருக்கும். அப்படியே ஹவுசிங் இந்த ஹெட்டுக்குள்ள ஒரு ஓரிங் இருக்கும் பேக்குள்ள. அப்புறம் இது மேலே ஒரு ஓரிங் இருக்கும். ஹவுசிங் மேலே ஒரு ஓரிங் இருக்கும். இது ரெண்டு இருந்தால் தான் லீக் ஆக முடியும். நல்லா டைட் வச்சு மெம்பரைன் வந்து லோட் பண்ணியாச்சு. வந்து டேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து ஸ்டோரேஜ் டேங்கோட டேப்பு. தண்ணி வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுற டேப் ஓகேங்களா. இதில் வந்து நட்டு எடுத்துகிட்டு இந்த வாசர் ரெண்டு எடுத்துக்கணும். வாசர் ரெண்டு எடுத்துகிட்டு த்ரெட்டில் வந்து 2-3 சுற்று டெஃப்லான் போடணும். இப்போ வந்து டேப்பை வந்துட்டு இந்த டேங்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டேப் வந்துட்டு இந்த டேங்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது உள்ள ஒரு வாஷர் போட்டு வரணும். இது லைட்டாக வச்சா போதும். அப்புறம் த்ரெட் நம்ம ஏற்ற ஏற்ற அதுவே உள்ளே போயிடும். அப்புறம் இந்த கேப்பில் ஒரு வாஷர் வச்சுக்கணும். வாஷர் வச்சு இது வந்து இந்த ஹோலுக்குள்ளே வச்சிடணும். இது வந்து ரொம்ப 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 டைட் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா இதில் வந்து கிராக் விடும். அதனால் மீடியமாக நம்ம லீக் ஆகாத அளவுக்கு நம்ம லைட்டாக டைட் வச்சா போதும். முன்னே உள்ள டேங்க் உள்ளேயும் வாஷர் இருக்குது, வெளியில ஒரு வாஷர் இருக்குது. அதனால் லீக் ஆகாத அளவுக்கு லைட்டாக டைட் வச்சா போதும். கொஞ்சம் ரொம்ப ஆடாம அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபுல் டைட் வச்சிங்கன்னா இந்த டேங்க் வந்துட்டு இதில் வந்து கிராக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து டியூப் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம ஃப்ளோ கொடுக்க போகிறோம். இல்லை இது வந்து டியூப் கட்டர். டியூப் கட் பண்ணுறதுக்கு
இந்த வால்வில் வந்து டியூப் கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து இன்புட் இந்த ப்ரீ ஃபில்டர் கொடுக்குறோம். இதில் ஃபோர்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் ஃபோர்ஸ். இந்த ஃப்ளோ இதுக்கு உள்ளே கொடுக்கறதுக்கு முன்னாடி இது வந்து நல்லா கொஞ்சம் டைட் பண்ணிடணும். கொடுத்து இங்கேருந்து தான் மிஷினுக்குள்ளே கொடுக்கணும். மிஷின் செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்துடலாம். இப்போ ப்ரீ ஃபில்டர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ப்ரீ ஃபில்டர் வந்து ப்ரீ ஃபில்டருக்குள்ள தண்ணி வாட்டர் ஃப்ளோ கொடுத்து கொஞ்சம் வாட்டர் வந்து வெளியில் விட்டுணும். அப்போ தான் ஏர் ஏதாவது இருந்தால் வெளியில் போயிடும். அப்போ தான் ஏர்லாம் காக்காமல் இருக்கும். அதனால் ப்ரீ ஃபில்டர் வந்து இன்னும் கொடுத்து கொஞ்சம் வாட்டர் வந்து தண்ணி உள்ள வந்து இது ஃபில் ஆகி அதுக்கப்புறம் இது வெளியில் வந்து கொஞ்சம் தண்ணி வேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அவுட்புட் இதுலேருந்து ஃபுல்லாக ஆகி இதுலேருந்து இப்படி போய் இது உள்ளே போய் அவுட் வந்து இது வெளியில் வந்துச்சு. ஏன் ஃபுல்லாக வெளியில் வந்தாலும் ரொம்ப ஆஃப் பண்ணிட்டு மிஷினுக்குள்ளே வந்து கொடுப்போம். இதில் என்ன அவுட் இருக்குது வந்து தெரியல வந்துட்டு மேலே இருக்குது இன்னும் காமனாக மேலே இருக்க ஃப்ளோ இதில் என்ன அவுட்டு எழுதியிருக்காங்க. ஓகேவா? அது காமனாக மேலே தான் எல்லாம் இன்புட் பண்ணி கீழே உள்ள போல்ஸ் வந்து அவுட்புட் நம்ம ரிஜெக்ட் அவுட் வரதுக்கு யூஸ் பண்ணோம். இப்போ வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். ஸோ இதிலே போய் ப்ரீ ஃபில்டர் வந்து மிஷினுக்குள்ள போகும். இப்போ மிஷினுக்குள்ளே போய் இந்த ஃபில்டர் ஃபில் ஆகி அப்புறம் இந்த ஃபில்டர் ஃபில் ஆகி அதுக்கப்புறம் எஸ்விக்குள்ளே போகி அதுக்கப்புறம் பம்புக்குள்ளே போகி அதுக்கப்புறம் அந்த மெம்பரைன் வந்து சால்ட் ரிஜெக்ட் ஆகும். மெம்பரைன்லேருந்து தான் சால்ட் வந்து இந்த எஃப்ஆர் மூலமாக ஃப்ளோர் மூலமாக ரிஜெக்ட் ஆகும். பியூரிஃபை வாட்டர் இந்த ஆல்கலைன் ஃபில்டர் வழியாக போய் இந்த ஸ்டோரேஜ் டேங்க்குள்ளே போயிடும். இதில் யூஸ் பண்ணுற அடாப்டர் ஃப்ளக்-இன் அடாப்டர். சரியா? இதை வந்து 24 வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளக்-இன் அடாப்டர் வந்துட்டு அதாவது ஃப்ளக்லேயே இதில் வந்து அடாப்டர்லாம் சேர்ந்து வரும். உள்ள இந்த பின்னு மட்டும்தான் கொடுப்போம். வந்துட்டு நிறைய காமன் மாடலில் உள்ளே அடாப்டர் வச்சுருப்பாங்க. வந்துட்டு இது வெளியிலே அடாப்டர் வரும். வந்துட்டு வெளியிலே அடாப்டர் ஃபுல்லாக வந்துடும். இதில் வர்றது 24 வோல்ட்டு நம்ம மிஷினுக்கு இன்புட் கொடுப்போம். ஓகேங்களா? இது ஃப்ளக்-இன் அடாப்டர் சொல்லுவாங்க. இது 24 வோல்ட்டு 5 ஆம்ஸ் 1.5 ஆம்ஸ். வெளிச்சம் தெரிய மாட்டேங்குது. சரியா தெரிய மாட்டேங்குது. 24 வோல்ட்டு 1.5 ஆம்ஸ் கரண்ட். ஓகேங்களா? இதை வந்து ஃப்ளக் இன் பண்ணுறோம்.
இது ஃப்ளக்கின் அடாப்டர். அடாப்டர்லேருந்து வர்றது இங்கே வந்து மிஷின் சைடில் இன்புட் இருக்குது. நிறைய அடாப்டர் வந்து மிஷினுக்கு உள்ளவே இருக்கும். ஓகேங்களா, மிஷினுக்கு உள்ளே இருந்தே நம்ம வந்து சப்ளை போக வச்சுட்டு அடாப்டர் உள்ளே வச்சுருப்பாங்க. ஃப்ளக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும். இதில் வந்து ஃப்ளக்கின் அடாப்டர், ஃப்ளக்கிலே அடாப்டர் இருக்கும். இது வந்து 24 வோல்ட் சப்ளை. இந்த பின் வரும், பின் மட்டும் இதில் கனெக்ட் பண்ண போகும். லிவ் பியரு, அக்வா கடி, சில மாடல்ஸ் இந்த மாதிரி பியூரெட் இந்த மாதிரி அடாப்டர் ஃப்ளக்கின் அடாப்டர் தான் வரும். இப்போ இது ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். இது 2 ஃபில்டர் ஃபில் ஆகணும். இது 2 ஃபில்டர் ஃபில் ஆகிற டைம் இருக்கும். அதுக்கப்புறம் பம்ப்லேருந்து கொஞ்சம் அவுட்புட் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மெம்பரேனுக்குள்ளே நம்ம ஃப்ளோ கொடுக்கணும். மிஷினை ஆன் பண்ணுறோம். கொஞ்சம் தண்ணி நம்ம வெளியில் விட்டுலாம். அப்போ தான் அந்த கார்பனோட தண்ணி வந்து வெளியில் வரும். ஏன்னா பிளாக் கலர் வாட்டர் வரும். அது மெம்பரேனுக்குள்ளே போனால் திரும்ப ஏதாவது சீக்கிரம் மெம்பரேன் வந்து லைஃப் கம்மியாகிறது சான்ஸ் இருக்கிறதுனால பம்ப்லேருந்து வர தண்ணி கொஞ்சம் அவுட்புட் வெளியில் விட்டுருவோம். நம்ம தண்ணி போகிறதுக்கு வழி கிடையாது. அதனால தான் கொஞ்சம் மிஷினை திருப்பி வச்சுருக்கேன். ஓகே, பம்ப்லேருந்து கொஞ்சம் வெளியே எடுத்து விட்டுட்டு இந்த மெம்பரேனுக்குள்ளே கொடுக்குறோம். ட்ரெயின்குள்ளே கொடுத்தாச்சு. இப்போ மிஷின் ஆன் பண்ணால் ஃபஸ்ட் வந்து வேஸ்ட் வாட்டர் வரும். அதுக்கப்புறம் பியூரிஃபை வாட்டர் டேங்க்குள்ளே போகும். இப்போ வந்து ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் எல்லாம் முடிஞ்சாச்சு. மிஷின் மட்டும் இப்போ செக் பண்ணுறது அவ்வளோதான். வேஸ்ட் வாட்டர் வந்துட்டு பியூரிஃபை வாட்டர் நமக்கு டேங்க்குள்ளே வந்துடும். பம்புலேருந்து அவுட்புட் எடுத்து விட்டாச்சு. இப்போ மெம்பரைனில் லோட் பண்ணியிருக்கோம். மெம்பரைனில் ஃப்ளோ கொடுத்துருக்கோம். இதில் இருந்து வேஸ்ட் வாட்டர் நமக்கு தனியாக ஃபஸ்ட் வந்து அதுக்கப்புறம் பியூரிஃபை வாட்டர் இந்த ஃபில்டர் ஆல்கலைன் ஃபில்டர் வழியில் ஸ்டோரேஜுக்குள்ளே போகும். இப்போ மிஷின் ஆன் பண்ணுறோம். இதெல்லாம் இண்டிகேட்டர், ரெட் கலர் இண்டிகேட்டர் இருக்கும். இது வந்து ஃப்ளக்கின் அடாப்டர் சொல்லுவாங்க. நிறைய மிஷின் வந்து உள்ள மிஷினுக்குள்ளேயே அடாப்டர் இருக்கும். வந்துட்டு இதில் வந்து பின்னு மட்டும்தான் இதில் கனெக்ட் பண்ணுவோம். நிறைய மிஷினில் அடாப்டர் உள்ள இருக்கும், ஃப்ளக் மட்டும் வெளியில் இருக்கும். போட்டாச்சு. இந்த மிஷின் ரன் ஆகுது. வேஸ்ட் வாட்டர், இது வந்து வேஸ்ட் வாட்டர். இதில் இன்னும் அவுட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. காமனாக மேலே உள்ளது இன்னும் கொடுத்துருப்பாங்க, கீழே உள்ளது அவுட் கொடுத்துருப்பாங்க. எப்படி வேணால் கொடுக்கலாம். வந்து நம்ம எப்படி வேணால் கொடுக்கலாம். இன்னும் அவுட்டு பார்த்து கொடுக்கணும். மேலே இன்னும் கீழே வந்து அவுட்டு காமனாக வர்றது. இப்போ இந்த மெம்பரைன்லேருந்து தான் சால்ட் ரிஜெக்ட் ஆகி நமக்கு வேஸ்ட் வாட்டர் ஸ்லோ ஆகும். பியூரிஃபை வாட்டர் இந்த ஸ்டோரேஜ் ரேங்க்குள்ள வந்துடும். பியூரிஃபை வாட்டர் இது வழி இந்த ஃபில்டர் ஆல்கலைன் ஃபில்டர் வழி உள்ள போய் ஸ்டோரேஜ்குள்ளே ஃபில் ஆகும். சரிங்களா? இது ஃப்ளோட்டு. இது தண்ணி ஃபுல்லாகிட்டே வர ஏதாவது ஃப்ளோட் சென்சார் சொல்லுவாங்க. அதை அப்படி கட் ஆஃப் பண்ணுறது. தண்ணி ஃபுல்லாகிட்டே மேலே ஃபுல்லாகிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாகி இந்த ஃப்ளோட் வந்து தூக்கி அப்படியே மிஷின் ஆஃப் பண்ணியிருக்கோம். அப்போ தண்ணி ஸ்டாப் ஆயிரும்.
பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாப் ஆச்சுங்கன்னா இப்போ ஒரு கிளாஸ் குடித்தாலும் திரும்ப ஆன் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இறங்கி மிஷின் ஆன் ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ மிஷின் வந்து ஸ்டாண்டில் எடுத்து வச்சுட்டு நான் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? பியூரிஃபையர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு நம்ம வந்துட்டு. இப்போ டேங்க் ஃபுல் ஆகிட்டு இருக்கு. வந்து ஃபஸ்ட் டேங்க் யூஸ் பண்ணுறோம் 10 to 15 லிட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம், எடுத்து வேஸ்ட் பண்ணிடணும் வந்துட்டு. ஏன்னா கார்பன் வாட்டர் வரும், அப்புறம் அந்த நியூ ஃபில்டரோட இம்பாக்ட் கொஞ்சம் இருக்கும் வந்துட்டு. அதனால் ஃபஸ்ட் ஒரு 10 to 15 லிட்டர் எடுத்து வேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேங்க்ல இருந்து யூஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து யூஸ் பண்ணலாம். மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸ்லோ இருக்குது. இது 1 ஹவருக்கு 12 to 15 லிட்டர் கொடுக்கும். இது 1 ஹவருக்கு 1 ஹவருக்கு 12 to 15 லிட்டர் கிடைக்கும். ஸ்டோரேஜ் டேங்க் வந்து 9 லிட்டர் ஸ்டோரேஜ் இது வந்துட்டு. இப்போ வந்து நான் ஃபைனலாக உங்களுக்கு டிடிஎஸ் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ கிடைக்குது வந்துட்டு. இன்ஸ்டலேஷன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ரா வாட்டர் என்ன கண்டிஷன், எவ்வளோ டிடிஎஸ் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். அப்புறம் பியூரிஃபைட் வாட்டர் மிஷின்லேருந்து பியூரிஃபை ஆஃப்டர் பியூரிஃபிகேஷனுக்கு அப்புறம் என்ன டிடிஎஸ் நமக்கு எவ்வளோ பிபிஎம் கிடைக்குதுன்னு இப்போ செக் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. இப்போ வந்து ரா வாட்டர் வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து போர் வாட்டர் தான், எவ்வளோ செக் பண்ணி காமிக்கலாம். கீழே இருக்கிற டெம்பரேச்சர் மேலே இருக்குது. ஆக்சுவலாக 780 764 இருக்குது. சரிங்களா? $740 இருக்குது. $740 அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ ரா வாட்டர் பார்த்தீங்கன்னா 740 அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ பியூரிஃபைடு வாட்டர் ஆஃப்டர் பியூரிஃபிகேஷனுக்கு அப்புறம் எவ்வளோ நமக்கு டிடிஎஸ் கிடைக்குதுன்னு செக் பண்ணலாம். இது வந்து பியூரிஃபைடு வாட்டர். ரா வாட்டர் வந்து நமக்கு 740 பக்கம் இருந்தது. 740 ppm பக்கம் இருந்தது. இது வந்து பார்த்துக்கோங்க 23 இருக்குது. ஓகேவா? ஓகே. இதுதான் 21 இருக்குது. ஓகேவா? 21 22 அந்த ரேஞ்சில் இருக்குது.